பிறருக்கு உதவுறவங்க தான் மனுஷங்க. பிறருக்கு உதவணும் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னாலே பெரிய மனுஷங்க. நானும் அரசு பணியில சேர்ந்து எப்படியாவது பிறருக்கு உதவணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை கட்டணமில்லா போட்டித் தேர்வு பயிற்சி மையம். எங்களுடைய பயிற்சி மையம் சார்பாக வரக்கூடிய குரூப் 2 குரூப் 2A தேர்வுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் மூங்கில் 2.0 அப்படிங்கிற தலைப்புல ஒரு 20க்கும் மேற்பட்ட தேர்வுகள் வழங்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதற்கான தேர்வு எண் 1, அந்த தேர்வு எண் 1க்கான விளக்கமான விடைகள் இந்த காணொலியில நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த காணொலி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் பேப்பர் உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் கூடுதலாக நம்ம சொல்லுவோம், அதை நீங்க அப்படியே நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குரூப் 2 குரூப் 2A அந்த தரம் பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே பள்ளி புத்தகங்களை மட்டும் படிச்சுட்டு போனா அந்த தேர்வு நம்மளும் எழுதிட்டு வரலாம். ஆனா அந்த தேர்வுல வெற்றி பெறணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிலபஸ்ல என்னென்ன தலைப்புகள்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை பத்தி நீங்க ஆராய்ச்சி செஞ்சிருந்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். என்னங்க ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு நான் என்ன சயின்டிஸ்டா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க சயின்டிஸ்ட் லெவலுக்குலாம் உள்ள போனாங்க. ஏதாவது ஒரு தலைப்பை பத்தி அன்னைக்கு டே ஃபுல்லா யோசிச்சுட்டே இருங்க. ஜிஎஸ்டின்னு எடுக்கிறீங்கன்னா ஜிஎஸ்டியை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் ஃபுல்லா டாப் டு பாட்டம் லேர்ன் பண்ணுங்க. அப்போதான் குரூப் 2 குரூப் 2 எக்ஸாம்ல உங்களால கிளியர் பண்ண முடியும். அது நீங்க கூகுள்ல தேடலாம், புத்தகங்கள்ல தேடலாம், உங்களுக்கு என்னென்ன சோர்சஸ் கையில கிடைக்குதோ எல்லாத்துலயும் தேடலாம். ஆனால் புத்தகங்கள் மட்டும் உங்களுக்கான லிமிட் கிடையாது. அதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ முதல் தேர்வுக்கான முதல் கேள்வி, கிட்டத்தட்ட முதல் தேர்வுல 75 வினாக்கள் கேட்டிருந்தோம். நம்ம மூங்கில் 2.0க்கான ஷெட்யூல் அட்டவணை இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம். ஸோ முதல் கேள்வி எளிய மொழிபெயர்ப்பு அந்த தலைப்புல இருந்து ஒரு 5 கேள்விகள் கேட்டிருந்தோம். தவறான இணை எது எவை? ஸோ முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. கேள்விய ஒரு முறை வாசிச்சிடுறேன். நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி, அங்கையர்கண்ணி மதுரவசரி, திருமறைக்காடு வேதாரண்யம், திருமுதுகுன்றம் சிதம்பரம். ஸோ இதுல எதெல்லாம் தவறான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல கொஞ்சம் நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா, நீல் நெடுங்கண்ணி அப்படிங்கிறது விசாலாட்சி சரியான இணைதான். ஆனா அங்கையர் கண்ணி அப்படிங்கிறதுக்கான விளக்கம் மீனாட்சி அப்படின்னு வரும். ஆனா நம்ம மதுரவாசினின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அது ஒரு தவறான இணை. திருமறைக்காடு அப்படிங்கிறது வேதாரண்யம் தான், அது சரியா தான் கொடுத்துருக்கிறோம். ஆனால் திருமுதுகுன்றம் அப்படிங்கிறது விருத்தாச்சலத்தை குறிக்கும். ஸோ ஆப்ஷன் 2வும் ஆப்ஷன் 4ம் தவறா கொடுத்துருக்கிறோம். இதற்கான விடை, முதல் கேள்விக்கான விடை பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே 2 மற்றும் 4 அப்படிங்கிறது சரியான விடை. இரண்டாவது கேள்வி, நாக்கிற்கு 4 ஆதார ருசிகள் தான் தெரியும். இதில் ருசி என்பதன் தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ருசி என்பதன் தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ சுவை அப்படிங்கிறது சரியான விடை. இதுவும் நம்ம பழைய புத்தகங்கள்ல இருந்து தான் எடுத்திருக்கிறோம். பழைய புத்தகங்கள்ல நம்ம ஒரு கிளான்ஸ் வரும்போது நிறைய தமிழ் வார்த்தைகள் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வடமொழி சொல்கள்லாம் கிடைத்தது. உதாரணத்துக்கு உத்தரவு அப்படிங்கிறது தமிழ் எழுத்து கிடையாது, கட்டளை அப்படிங்கிறதா சரியான ஒரு வார்த்தை. உதாரணத்துக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த உதாரணமே தமிழ் வார்த்தை கிடையாது, எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது தான் தமிழ் வாக்கியம். அதிபர் அப்படிங்கிறது தமிழ் கிடையாது, தலைவர் அப்படிங்கிறது தான் தமிழ். அர்த்தம் அப்படிங்கிறது தமிழ் கிடையாது, பொருள் அப்படிங்கிறது தான் சரியான தமிழ். அனுபவம் அப்படிங்கிறதும் தமிழ் கிடையாது, பட்டறிவு அப்படிங்கிறது தான் தமிழ். அனுமதி அப்படிங்கிறதும் தமிழ் கிடையாது, இசைவு அப்படிங்கிறது தான் தமிழ். நிச்சயம் அப்படிங்கிறதும் தமிழ் கிடையாது, உறுதி அப்படிங்கிறது தான் தமிழ். பிரச்சனை அப்படிங்கிறதும் தமிழ் கிடையாது, சிக்கல் அப்படிங்கிறது தான் தமிழ். வேகம் அப்படிங்கிறதும் தமிழ் கிடையாது, விரைவு அப்படிங்கிறதான் தமிழ். ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் கேள்விகளும் பழைய புத்தகங்கள்ல நிறைய கிடைக்குது. எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் கொஞ்சம் தேடிக்கிறோம். ஸோ மூணாவது கேள்வி,
10வது கேள்வி, சரியான இணை எது எவை? அறம் வளர்த்தாள் ரௌத்திர துர்க்கை அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஆனா அறம் வளர்த்தாள் அப்படிங்கிறது தர்ம சம்வர்தினியை குறிக்கும். நம்முடைய 3வது ஆப்ஷன்ல ரைட் சைடு இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் அறம் வளர்த்தாள் அப்படிங்கிற ஒரு தமிழ் வாக்கியத்துக்கான ஒரு வடமொழி சொல். தேன்மொழி பாவை அப்படிங்கிறது மதுர வசனியை குறிக்கும். இது சரியா தான் கொடுத்துருக்குறோம். எரிசின கொற்றவை அப்படின்னா ரௌத்திர துர்க்கையை குறிக்கும். நம்ம டாப்ல கொடுத்துருக்குறோம். யாழினும் நன்மொழியாள் அப்படின்னா வீணா மதுரயாசினியை குறிக்கும். அது நம்ம ஆப்ஷன்ல கொடுக்கல. ஆனா யாழினும் நன்மொழியாள் அப்படிங்கிறது கற்க நேத்திரியை குறிக்காது. கற்க நேத்திரி அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா வாழ் நெடுங்கண்ணியை குறிக்கும். ஸோ சரியான இணை 2வது ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் ஏ 2 மட்டும் அப்படிங்கிறது சரியான விடை. 4வது கேள்வி, ஸ்கைப், இன்ஸ்டாகிராம், ப்ளூடூத் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இது பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துறது தான். ஸோ இதற்கான தமிழாக்கம், ஸ்கைப் என்பதோட தமிழாக்கம் காயலை அப்படிங்கிறது. அப்போ 1 1. இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறதுக்கான தமிழாக்கம் படவரி. ஸோ 2 3. ஸோ 1க்கு 1 2க்கு 3 அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி 1 3 4 2 சரியான விடை. ப்ளூடூத் என்பதோட தமிழாக்கம் ஊடலை. ஹாட்ஸ்பாட் என்பதன் தமிழாக்கம் பகிரலை. பெரும்பாலும் நம்ம என்ன பயன்படுத்துறோமோ அதோடைய தமிழாக்கம் கட்டாயம் பார்த்துக்கோங்க. அதுபோக நிறைய சொற்குவை அப்படிங்கிற ஒரு இணையதளத்துல துறை ரீதியாக தமிழக அரசு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க. பட்டறிவு, அலுவல், சுகாதாரம், உறுப்பினர். ஸோ இந்த 3ல பட்டறிவு தமிழாக்கம் தான், அலுவல் தமிழ் தான், சுகாதாரம் தமிழ் வாக்கியம் அல்ல, உறுப்பினரும் அப்படிங்கிறதும் தமிழாக்கம் தான். ஸோ பொருந்தா சொல் சுகாதாரம். 5வது கேள்வி, டேஸ் தான் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அளந்து காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தீமை. தீமைதான் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அளந்து காட்டும் கருவி அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான திருக்குறள் பார்த்தோம் அப்படின்னா நட்பாராய்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்னு வரும். அந்த குறளோட விளக்கம், தீமைதான் நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க, நமக்கு ஒரு துன்பம் நேரும்போது அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, அதுக்கு நமக்கு துணையா நிக்கிறாங்களா எதிரா நிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தீமை. 7வது கேள்வி, அறத்தையே அழித்து தீமைகளை செய்து வருவதை காட்டிலும் எது தீமையாகும் என்கிறார் வள்ளுவர். ஆன்சர் ஆப்ஷன் டி இல்லாத போது ஒருவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக சிரிப்பது எதற்கு சமமானது அப்படின்னா அறத்தையே அழித்து தீமைகளை செய்து வருவதை காட்டிலும் அது தீமை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. இதுவும் புறங்கூறாமை அப்படிங்கிற அதிகாரத்துல அறநிலி அல்லவை செய்தலின் தீதே புறநிலையே பொய்த்து நகை அப்படின்னு புறங்கூறாமை அதிகாரத்துல வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. 8வது கேள்வி, டேஸ் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம். இது அருளுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள அப்படின்னு வரும். ஸோ அருட்செல்வம் அப்படிங்கிறது ஆன்சர். 9வது கேள்வி, ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. இக்குறட்பாவில் ஏதிலார் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படிங்கிறது கேள்வி. நம்ம கொடுத்திருக்கிற ஆன்சர் அயலார் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆக்சுவலா ஏதிலார் அப்படிங்கிறதுக்கு பகைவர் அப்படிங்கிறது பொருள் உண்டு. ஸோ ஆப்ஷன் பியும் கரெக்ட் தான், டியும் கரெக்ட் தான். 10வது கேள்வி, இருள் அடர்ந்திருக்கும் துன்ப உலகமாகிய நரகத்துக்கு செல்லுதல் யாருக்கு இல்லை அப்படின்னு வள்ளுவர், அதாவது மாதானுபங்கின்னு கொடுத்துருக்கோம், என்கிறார் மாதானுபங்கி. ஆன்சர் அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இருள் அடர்ந்திருக்கும். ஸோ அங்க இருள்னு கொடுத்துருக்கிறதுனால அதற்கு ஒரு இணையான ஒரு வாக்கியம் அருள் அப்படிங்கிறதுல இருந்து எடுத்துக்கலாம். அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இருள் அடர்ந்திருக்கும் துன்ப உலகமாகிய நரகத்துக்கு செல்லுதல் கிடையாது.
இதுவும் அருளுடைமை அதிகாரத்துல நம்ம கொடுத்துருக்குறாங்க. 11வது கேள்வி, குடிபிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும். இதில் விடுபட்ட சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நார்மலா நம்ம இந்த குறளை வாசிக்கும் போது அந்த கடைசி வார்த்தை மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல தேட ஆரம்பிச்சிருவோம். ஆனா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க மறந்துடுவோம். ஸோ அதனால இந்த மாதிரியான கேள்விகளை ஒரு முறை இருமுறை வாசிக்கிறது அவசியம். இதுல விடுபட்ட சொல் அப்படின்னா நட்பு, அதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பகை. 12வது கேள்வி, உவேசா அவர்கள் பிறந்த தினம் பிப்ரவரி 19. சரியான விடைதான். பிப்ரவரி 19 சமீபத்துல அவருடைய பிறந்த தினத்தை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக தமிழக அரசு அறிவிச்சாங்க. ஸோ 2வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம், அவர்களுடைய நினைவு தினம் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, நினைவு தினம்னு கொடுத்துருக்குறோம், அது சரியல்ல. பிறந்த தினம்தான் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக பிப்ரவரி 19 அறிவிச்சாங்க. 3வது ஸ்டேட்மெண்ட், உவேசா அவர்கள் மறைந்த ஆண்டு 1942 கொடுத்துருக்குறோம். ஆக்சுவல் ஆன்சர் 1942. ஸோ முதல் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட், ஏ 1 மட்டும் என்பது சரியானது. 13வது கேள்வி, தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி மற்றும் இந்திய பொது உடைமை கட்சி தலைவர்களில் ஒருவராகிய தோழர் நல்லகண்ணு ஆகியோரின் ஆசிரியராக திகழ்ந்தவர். ஆப்ஷன் டி சி இலக்குவனார் அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இலக்குவனார் அப்படிங்கிறவரு சில விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம், நமக்கு வகுப்புகள்ல பிரசன்ட் சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை உள்ளே நையா அப்படின்னு மாத்தினவர் இலக்குவனார் தான். ஸோ அவருடைய மாணவர்களாகி கலைஞர் கருணாநிதி, தோழர் நல்லகண்ணு அவங்களாம் இப்போ இந்த நிலைமையில இருந்திருக்காங்க அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய காரணம் இலக்குவனார் அவர்கள் தான். ஸோ இலக்குவனார் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்துல வாய்மை மேடு அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்தவங்க. 1909 முதல் 1973 வரை அவர்களுடைய காலம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ ஒரு முக்கியமான நபரும் கூட. 14வது கேள்வி, பெண்ணுக்கு சிறப்பு என நாலடியார் கூறுவது. ஆப்ஷன் சி ஆண் மகன் இருப்பது. ஆண் மகன் இருப்பது பெண்ணுக்கு சிறப்பு அப்படின்னு நாலடியார் சொல்லியிருக்கிறாங்க. 15வது கேள்வி, கல்வி சிறந்தவருடைய நட்பு எதை போன்றது என்று நாலடியார் கூறுகிறது. ஆப்ஷன் பி நுனியிலிருந்து கரும்பு தின்பது போன்றது. 15வது கேள்வி ஆப்ஷன் பி 16 எல்லாரும் இந்நாட்டு அரசன் என்னும் நூலை எழுதியவர் இலக்குவனார். ஆப்ஷன் ஏ. 17வது கேள்வி, நான்மணிக்கடிகை குறித்த கூற்றுகளில் சரியானது. இது ஒரு நீதி நூல், கரெக்ட் தான். 2 பாடல்களை மட்டும் ஜி போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார், சரிதான். இந்நூல் 4ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது, அதுவும் சரிதான். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆப்ஷன் டி அனைத்தும். 18வது கேள்வி, 11 கீழ்கணக்கு நூல்களும் உள்ள ஒரே தொகை நூல். தொகை நூல் அப்படின்னா நமக்கு தெரியும், தொகுக்கப்பட்ட ஒரு நூல். அதாவது ஒரு பாடலை ஒரு நபர் பாடாம பல புலவர்களால் பாடப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது கீழே கொடுத்துருக்கு 4 ஆப்ஷன்ல திருக்குறள் ஒரு ஆள் தான் பாடினாங்க, திருவள்ளுவர் அப்படின்னு நம்பப்படுகிறது. நான்மணிக்கடிகை ஒருத்தங்க தான் பாடியிருக்காங்க, 101 பாடல்கள் இருக்கு. அதே மாதிரி முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளர் பாடினாங்க, 100 பாடல்கள் இருக்கு. ஆனா நாலடியார் பார்த்தோம் அப்படின்னா 400 பாடல்கள் இருக்கு, பல்வேறு புலவர்களால் பாடப்பட்டது. ஸோ அதனால 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் நாலடியார் அப்படிங்கிறது சரியான விடை. 19வது கேள்வி, பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள். பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல். ஆப்ஷன் சி நாலடியார் தான். இந்த முத்திரையர்கள் பத்தி நாலடியாரும் சொல்லியிருக்காங்க, முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற நூல்லையும் சொல்லியிருக்காங்க. இந்த முத்திரையர்கள் அப்படிங்கிறவங்க கிபி 600 முதல் கிபி 900 வரை தமிழகத்துடைய தஞ்சை,
திருச்சி, புதுக்கோட்டை இந்த பகுதிகளெலாம் வாழ்ந்த ஒரு அரச மரபினர். இவங்களுடைய தொழில்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீன் பிடித்தல், முத்து குளித்தல் தான். ஸோ நெய்தல் நிலம் தான். இந்த முத்தரையர்கள் பத்தி இன்னும் கூடுதலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில கல்வெட்டுகள் சொல்லுதாங்க. நார்த்தாமலை கல்வெட்டு, குடுமியான் மலை கல்வெட்டு, செந்தலை கல்வெட்டு, இந்த கல்வெட்டுகள்லாம் இந்த முத்தரையர்களை பத்தி கூடுதலாக சொல்லுது. 20வது கேள்வி, பிற்கால கம்பர் என அறியப்படுபவர்? ஆப்ஷன் சி, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் தான் உவேசா அவர்களுடைய ஆசிரியர். அது நமக்கு தெரியும் இல்லையா? இவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா மகாவித்துவான் 1815 முதல் 1876 வரைக்கும் கிட்டத்தட்ட 22க்கும் மேற்பட்ட தல புராணங்கள் எழுதியிருக்காங்க. எங்கெல்லாம் போறாங்களோ அதை புகழ்ந்து பாடிடுவாங்க. ஸோ அதான் தல புராணம் அப்படிமோ. 22 தல புராணங்கள் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 80 நூல்கள் இவரின் வசம் இருக்கு மகாவித்துவான். கிட்டத்தட்ட இவருடைய இறுதி காலம் 1871 தான் உவேசா அவர்கள் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரத்தை ஆசிரியரா சந்திக்கிறாங்க. ஸோ 1871 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இறப்பதற்கு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக 1876 மகாவித்துவான் இறந்துருவாங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறோம் பிற்கால கம்பர். 21வது கேள்வி, நாமு வேங்கடசாமி நாட்டாரின் மாணவராக இருந்தவர்? ஆப்ஷன் ஏ, சி இலக்குவன். சி இலக்குவன். 22வது கேள்வி, உவேசா சாமிநாத ஐயருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர்? ஸோ ஃபர்ஸ்ட் அவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர் சடகோப ஐயங்கார் அப்படிங்கிறது தான். ஆனா அவருக்கு விருப்பம் இசை கத்துக்கணும் அப்படிங்கிறதுல உவேசா அவருக்கு இருந்துச்சு. ஆனா சில நபர்களுடைய தூண்டுதலால தமிழ் பக்கம் திரும்பி இருப்பாரு. அதுல ஒரு முக்கியமான நபர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தர பிள்ளை. 23வது கேள்வி, உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம், மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். சரிதான். குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார். சரிதான். உவேசா 3ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர். அது சரியல்ல. ஸோ ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. உவேசா அவர்கள் 3ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அல்ல. அவங்க எந்த தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. 24வது கேள்வி, சி இலக்குவனார் லட்சுமணன் என இவரது பெற்றோர் இட்ட பெயரை தமிழ் மீது கொண்ட பற்று காரணமாக இலக்குவன் என மாற்ற செய்தார். கரெக்டு தான். அவருடைய காலம் சி இலக்குவனார் 1909 முதல் 1973 வரை. 1909ங்கிறது அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த ஆண்டும் அதான். திராவிடன் ஃபெடரேஷன், குரல் நெறி, இந்த இரண்டும் ஆங்கில இதழ்கள். இதை நடத்தினவங்களும் சி இலக்குவனார் தான். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். இதுல முக்கியமானது இந்த 2 பத்திரிகைகள் பார்த்துக்கோங்க. பத்திரிகைகள் ஆங்கிலத்துல தான் நடத்தியிருக்காரு சி இலக்குவனார் அவர்கள். அதை கொஞ்சம் முக்கியமா பார்க்கணும். இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, தமிழ் மீது கொண்ட பற்று காரணமாக அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அதுல உண்மை என்ன அப்படின்னா, இவருடைய தமிழாசிரியர் சொல்லியிருப்பாரு, சாமி சிதம்பரனார் அப்படிங்கிற ஒரு தமிழாசிரியர் சொன்னதுக்கு இணங்க அவர் பெயர் மாத்திருப்பாரு. ஆனா அது தமிழ் மீது கொண்ட பற்று காரணமாக அப்படிங்கிறதும் சரியான விடைதான். ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும். 25வது கேள்வி, மதுரையை அடுத்த திருநகரில் 6/8/1962 நாள் தமிழ் மொழி வாழ்ந்தால் தமிழகம் வாழும், அதாவது தமிழ் மொழி வாழ்ந்தால் தமிழகம் வாழும் எனும் நோக்கத்தை முன்வைத்து தமிழ் காப்பு கழகத்தை சி இலக்குவனார் துவங்கினார். எக்ஸாக்ட்லி ரைட்டு. தமிழ் காப்பு கழகம் 1962 ஸ்டார்ட் பண்ணவர் சி இலக்குவனார் தான். இக்கழகத்திற்கு சி இலக்குவனார் தலைவராகவும் புலவர் ரா இளங்குமரன் அவர்கள் பொதுச் செயலாளரும் இருந்தார். அதுவும் கரெக்டு தான். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஆனால் கேள்வியில் நம்ம கேட்டிருக்கிறது தவறான இணை. எனவே எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஆன்சராக அமையுது. 26வது கேள்வி, தவறான கூற்று எது எவை? மதராஸ் ஐக்கிய கழகத்தின் நிறுவனர் சி நடேசனார். சி நடேச முதலியார் அவர்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். 1912
மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பின்னர் சென்னை திராவிடர் இயக்கம் அப்படின்னு மாறி இருக்கும். ஓகே, 1912 மதராஸ் ஐக்கிய கழகம் ஸ்டார்ட் பண்றாங்க. துவங்கினவர் சி நடேசனார் தான். இதுதான் நீதி கட்சியோட முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ தவறான கூற்று அப்படின்னு பார்க்கும்போது எதுவும் இல்லை அப்படிங்கிறது சரி. 27வது கேள்வி, சென்னை வாசிகள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1882. இது தவறான விடை. 1852 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ சென்னை வாசிகள் சங்கம் 1852ல யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்ரீனிவாசனார் மற்றும் லட்சுமி நரசு அப்படிங்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது அடுத்த ஒரு 10 ஆண்டுகள்லேயே செயல் இழந்திருக்கும். 1862லேயே செயல் இழந்திருக்கும். அதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆப்ஷன் 1 தப்பு, ஆப்ஷன் 2 கரெக்டு. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பி 2 மட்டும் அப்படிங்கிறது சரியான விடை. 28வது கேள்வி, சென்னை ஐக்கிய கழகம் சென்னை திராவிடர் சங்கம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு நவம்பர் 1912. சென்னை ஐக்கிய கழகம் துவங்கினதும் சி நடேச முதலியார் அவர்கள் தான். அதை தான் திராவிட சங்கம் அப்படின்னு பெயர் மாத்துறாங்க 1912. ஆனா அது வரைக்கும் அவங்களுக்கு அரசியல் அப்படிங்கிற பயணம் ஸ்டார்ட் ஆகலை. அவங்க ஜஸ்ட் ஒரு சமூக நீதி ஒரு பாதையில் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சில நபர்களுடைய இணைப்புனால அரசியலுக்கு வர வேண்டியது. ஸோ 29வது கேள்வி, நீதி கட்சி குறித்த கூற்றுகளில் சரியானவை எது எவை அல்ல? கட்டணமில்லா கட்டாய கல்வி முதலாக சென்னையில் அறிமுகப்படுத்தியது நீதி கட்சி. கரெக்டு தான். சென்னையில் இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது நீதி கட்சி தான். கரெக்டு தான். 1926ஆம் ஆண்டு முதல் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியது. 1921வது ஆண்டு அப்படிங்கிறது சரி. ஸோ 1926 கொடுத்துக்கிறோம். 3வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த ஆண்டு 1920, அதுவும் சரிதான். 1920ல இருந்து 1937 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகள்ல 13 ஆண்டுகள் நீதி கட்சி தான் இருந்திருக்கும். இடைப்பட்ட 1926 to 30லையும் சுயேட்சை வேட்பாளரான சுப்பராயன் அவர்கள் தலைமையில நீதி கட்சியும் அப்போ பங்களிச்சிருக்கும். இப்ப இந்த 29வது கேள்வியில 3 மட்டும்தான் சரியான இணை அல்ல. கேள்வியை அதான் கேட்டிருக்கிறோம். சரியானவை எது எவை அல்ல அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் சி 3 மட்டும். 30வது கேள்வி, 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் ஒரு முக்கிய விஷயம் தொடர்பாக தீர்மானத்தை ஏற்றினார். சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டு தமிழகத்தில் அதை சட்டமாக இயற்றியது. ஆகஸ்ட் 11, 2020 உச்ச நீதிமன்றம் மத தொடர்பான தீர்ப்பையும் வழங்கியது. சாரி, அது தொடர்பான தீர்ப்பையும் அப்படின்னு நினைக்கிறேன். மேல்காணும் பத்தியில் கூறப்பட்டுள்ள விஷயம் எது தொடர்பாக இந்த 3 ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கேள்வி. ஆப்ஷன் பி குடும்ப சொத்தில் பெண்ணுக்கு சம உரிமை அப்படிங்கிறத மேல கொடுக்கப்பட்ட ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கான விளக்கம். 31வது கேள்வி, மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும். சமூக நீதி சுயமரியாதை இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்துருச்சுனாலே கண்ணை மூடிட்டு போட்டு வந்துடலாம் தந்தை பெரியார் அவர்கள் அப்படின்னு. தந்தை பெரியாரை பற்றியும் அறிஞர் அண்ணாவை பற்றியும் கூடுதலாக ஒரு காணொலி விரைவில் பதிவிடுறோம். 32வது கேள்வி, ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்ட நாள் 1938 நவம்பர் 13 அப்படிங்கிறது சரியான விடை. ஆப்ஷன் பி. 33வது கேள்வி, பெரியார் உயிரெழுத்துக்களில் ஐ என்பதனை ஐ எனவும் ஔ என்பதனை ஔ எனவும் சீரமைத்தார். ஸோ இந்த லெட்டர்ஸை மாத்துறாங்க, அதனால தமிழ் எழுத்துக்கள் கம்மி ஆகும் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அதுக்கு அந்த அரசாங்கமும் ஹெல்ப் பண்ணியிருக்கும், தமிழக அரசும். ஸோ இரண்டும் சரி, கூற்றும் சரி காரணமும் சரி. ஆப்ஷன் பி கூற்று காரணம் இரண்டும் சரி. 34வது கேள்வி, பெரியார் குடும்ப கட்டுப்பாடு பற்றி புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு 1930 ஜனவரி. 2வது ஸ்டேட்மெண்ட், பெரியார் நீதி கட்சியின்
திராவிடன் நாளிதழில் சித்திரபுத்திரன் புனைப்பெயரில் கட்டுரை எழுதினார். சித்திரபுத்திரன் புனைப்பெயர்ல கட்டுரை எழுதியவர் யாரு? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அது எழுதுனது பெரியார் தான். ஆனா திராவிடன் அப்படிங்கிற பத்திரிகையில் இல்லைங்க, குடியரசு அப்படிங்கிற பத்திரிகையில எழுதிருப்பாங்க. குடியரசு 1925 பெரியாரால் வெளியிடப்பட்ட ஒரு பத்திரிகை. அதுதான் நீதி கட்சியோட அபிஷியல் பத்திரிகையும் கூட. ஸோ திராவிடன் அப்படிங்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அதே மாதிரி பெரியார் குடும்ப கட்டுப்பாடு பற்றி புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டும் 19-30 ஜனவரி சரியல்ல. ஆப்ஷன் சி தவறான கூற்று எது எவை இரண்டும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். 35வது கேள்வி, தந்தை பெரியாரின் தாய்மொழி கன்னடம் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இந்த கேள்வியில நம்ம ஆப்ஷனை கொஞ்சம் மாற்ற வேண்டி இருக்குது. அதனால இப்ப நம்ம மாத்தி தான் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. தந்தை பெரியாரின் தாய்மொழி கன்னடம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலா தெலுங்கு அப்படிங்கிறதான் சரியான விடை. பெரியாரை வைக்கம் என்ற ஊருக்கு அழைத்து சென்றவர் ஜார்ஜ் ஜோசப் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு தவறான ஒரு இணை. ஆக்சுவலா பெரியாரை வைக்கம் என்ற ஊருக்கு அழைத்து சென்றவர் டி.கே. மாதவன் அப்படிங்கிறவர். டி.கே. மாதவன் அப்படிங்கிறவர் தான் வைக்கம் அப்படிங்கிற ஊருக்கு கூட்டு போயிருப்பாங்க. கேரளாவில் உள்ள ஒரு வைக்கம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல மகாதேவர் ஆலயம் அப்படிங்கிற ஒரு ஆலயத்தை சுற்றி வந்து பிற மதத்தினர் பிற சமயத்தினர் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை கொஞ்சம் எதிர்த்து ஸ்ரீ நாராயண குருவோடைய சீடரான டி.கே. மாதவன் அவர்கள் அங்க கொஞ்சம் போராட்டம் முன் வச்சிருப்பாங்க. ஸோ இங்க தந்தை பெரியாரும் அதே கான்செப்ட்ல கொஞ்சம் மேட்ச் ஆனதுனால அவரையும் அங்க எடுத்துட்டு போய் அந்த போராட்டத்தை வெற்றிகரமா முடிச்சு, பெரியாருடைய மனைவியான நாகம்மையாரும் அந்த போராட்டத்துல கலந்துக்க வச்சு, கிட்டத்தட்ட ஆக்சுவலா மகளிர் தான் அந்த போராட்டத்துல ஒரு முக்கிய பங்கு வகிச்சாங்க. வைக்கம் அப்படிங்கிற ஊருக்கு அழைத்து சென்றவர் டி.கே. மாதவன். ஸோ 2வது ஆப்ஷன் தவறு. வைக்கம் போராட்டம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பல அதியமான் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது சரியான இனிதான். ஸோ ஆப்ஷன் 1 தப்பு, 2 தப்பு, 3 மட்டும் தான் சரி. சரியான கூற்று எது எவை அப்படிங்கும்போது 3 மட்டும் அப்படிங்கிறது சரியான விடை. தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்பட்டது. மறுபிறப்பில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது இல்ல. இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, அது பெரியாரோட ஒரு கொள்கை. ஆனா அது சுயமரியாதை இயக்கத்துடைய தத்துவம்னு சொல்ல முடியாது. சிற்றின்பத்திற்கு மேலானது ஒன்றும் இல்லை, அதுவும் சுயமரியாதை இயக்கத்துடைய சம்பந்தம் கிடையாது. பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரியென்று நம்புவதை செய்வது, அவ்வாறு செய்தபின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது, மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு பண்ணுங்க. அதுல இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது தப்பா ஒண்ணு நடந்துச்சுனாலும் அதை ஏத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அதை திருத்திக்கோங்க. அப்படிங்கிறதுதான் இந்த இயக்கத்துடைய ஒரு முக்கியமான ஒரு தத்துவமா இருந்துச்சு. சுயமரியாதை இயக்கம் 1925 காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியில வந்த பிறகு பெரியார் ஸ்டார்ட் பண்ணது. காங்கிரஸ் கட்சியில 1919 இணைந்திருப்பாங்க அப்படிங்கிறதும் கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்கிறோம். 37வது கேள்வி, 1926 நீதி கட்சி இயற்றியது. 1926 என்ன சட்டம் இயற்றினாங்கன்னா இந்து அறநிலைய சட்டம் அப்படிங்கிறது நீதி கட்சி கொண்டு வந்தாங்க. நீதி கட்சி கொஞ்சம் முக்கியமான டாபிக்ங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா கூடுதல் ஒரு முறை கூட படிச்சு வச்சுக்கோங்க. கட்டாயம் 2 அல்லது 3 கேள்வி எதிர்பார்க்கலாம். எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது? அடுத்த கேள்வி. ஆப்ஷன் சி சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட், SILF அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. லீக் நமக்கு தெரியும். அன்னிபெசன்ட் அவர்களும் பாலகங்காதர திலகர் அவர்களும் தன்னாட்சியை முன்னுரிமைப்படுத்தி அந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1916-18. அடுத்த கேள்வி, ஈவே ராமசாமி இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து வெளியேறுவதற்கு கீழ் வந்துள்ள காரணங்களில் முதன்மையானது. நிறைய காரணங்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா காந்தியுடனான முரண்பாடு அப்படிங்கிறதான் சரியான விடை. இது TNPSCல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கேள்வியும் கூட. அவங்க வகுப்பு வாரி ஒரு பிரதிநிதித்துவம் கேட்டிருப்பாங்க. காங்கிரஸ் கட்சி அதற்கு மறுத்திருக்கும். அதற்கு முதன்மை காரணம் பார்க்கும்போது
காந்தி அவர்கள் தான் அவருடைய முரண்பாடு காரணமா தான் அதுல இருந்து வெளியில வந்திருப்பாரு. 1925 வெளியில வந்து சுயமரியாதை இயக்கத்தையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 40வது கேள்வி, அண்ணாதுரை அவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது? ஆப்ஷன் பி, அண்ணாமலை பல்கலைக்கழகம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1968 அண்ணாதுரை அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருப்பாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் துவங்கிய ஆண்டு உங்களுக்கு தெரியும் 1929. அதுக்கப்புறம் தான் அண்ணா பல்கலைக்கழகம் 1978 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பாரதியார் பல்கலைக்கழகம் நமக்கு தெரியும் 1982. 41வது கேள்வி, சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. கரெக்ட் தான். இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது. அதுவும் சரிதான். இவங்க புறக்கணிச்சதுனாலதான் அவங்களால தொடர்ந்து ஆட்சியில் இருக்க முடிந்தது. சோ இரண்டும் சரி, காரணம் கூற்று இரண்டும் சரி. ஆப்ஷன் ஏ. 42வது கேள்வி, அண்ணா குறித்த கூற்றுகளில் தவறானது. 1969 தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் அண்ணாதான். கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் தமிழக முதல்வராக இருந்த அண்ணாதுரைக்கு இதுக்கப்புறம் அவருக்கே தெரிஞ்சிருக்காது. அவர் போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் ஆகியும் கூட அண்ணாவுடைய பெயர்ல ஒரு கட்சி, அண்ணாவை வைத்து ஒரு கட்சி. ஸோ அப்போ அந்த அண்ணா 2 வருஷம் ஆட்சி பண்ணவருக்கு எவ்வளவு சிறப்புகள் இருந்திருக்குன்னா அவர் ஒன்றும் சும்மா இல்லை. அதனாலதான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அண்ணாவை பற்றியும் தந்தை பெரியாரை பற்றியும் தனியா ஒரு காணொலி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 1969 தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் அண்ணா தாங்க. கரெக்டு. 1942 ஆண்டு திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை ஆரம்பித்தவரும் அண்ணாதான். அதுல கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க, திராவிட நாடு அப்படிங்கிறது மாத இதழ் கிடையாது, வார இதழ். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி சாராத முதல் முதலமைச்சரும் அண்ணாதான். முக்கியமான கேள்வி. 3வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர். அதுதான் தவறாக கொடுத்திருக்கிறோம். 2வது உலக தமிழ் மாநாடு அப்படின்னு கொடுத்திருந்தா கரெக்ட். 2வது உலக தமிழ் மாநாடு 1968 அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சென்னையில தான் நடைபெற்றுச்சு. ஜனவரி 3 முதல் ஜனவரி 10 வரைக்கும் சென்னையில தான் நடைபெற்றது. ஸோ இந்த 4வது இணை மட்டும் தப்பு. ஆன்சர் 4 மட்டும். 43வது கேள்வி, திராவிடர் இல்லம் பொறுத்துக கேட்டிருக்கிறாங்க. திராவிடர் இல்லம் அப்படின்னாலே நடேச முதலியார் தான். டைரக்டா 4வது ஆப்ஷன் வந்துடலாம். இந்த நடேச முதலியார் பத்தி ஏற்கனவே நம்ம லைட்டா சொல்லியிருக்கிறோம். 1914 திராவிடர் இல்லம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2வது தொழிலாளன் அப்படிங்கிற பத்திரிகை யாருடையது அப்படின்னா சிங்காரவேலர் அவருடையது. சிங்காரவேலர் நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம், பொது உடைமை சிற்பி அப்படிம்பாங்க. அவரை பத்தி இன்னும் கூடுதலா நிறைய விஷயங்கள் பார்ப்போம், இன்னொரு காணொலியில பார்ப்போம். தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு சொன்னாலே மறைமலை அடிகள் தான். தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள். ஜீவிய சரித சுருக்கம் அப்படிங்கிறது யாருடைய சுயசரிதை அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசனுடைய சுயசரிதை. ஸோ ஆப்ஷன் ஏ 4321 அப்படிங்கிறது சரியான விடை. இதுல ஒரு சில விஷயங்கள் கூடுதலா சொல்லணும் அப்படின்னாங்க, இந்த மறைமலை அடிகளுக்கு சித்தாந்த தீபிகா அப்படின்னு ஒரு நூல் எழுதியவர் மறைமலை அடிகள் தான். நடேசனாருக்கு நம்ம தனியா நம்ம சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தான் ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறத 1893 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிற புத்தகத்துடைய ஆசிரியர் கேட்டாங்கன்னா ரா இளங்குமரனார் அப்படிங்கிறது சரியான விடை. அதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம் இது சம்பந்தமா இருக்கிறதுனால. கீழ் வருவனவற்றுள் எந்த நாடகம் அறிஞர் அண்ணாதுரையில் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதி தேவன் மயக்கம் அப்படிங்கிறதான் சரியான விடை. அவருடைய பத்திரிகையான திராவிட நாடு அப்படிங்கிற பத்திரிகையில ராவணன், அதாவது ராமாயணம் இருக்கு இல்லையா, அது தொடர்பான ஒரு நாடகம்னு வச்சுக்கலாம்.
அதில் நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ராவணனை பற்றியது. இப்பவும் கூட அழகப்பா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அங்க நீங்க சட்டம் பயின்றீங்க அப்படின்னா அந்த நீதி தேவன் மயக்கம் உங்களுடைய லா சப்ஜெக்ட்ல வரும். எப்படி கொடுத்துருக்கணும், எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும், தெரிஞ்சுக்கிறோம். 46வது கேள்வி, ஐந்தாண்டு திட்டங்கள் தொடர்பான கூற்றுகளில் சரியானவை. நம்ம எக்கனாமிக்ஸ்ல வந்துடுறோம். ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்னாலே நமக்கு சின்னதா ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா, அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு என்னுடைய நாடு எந்த பாதையில பயணிக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரீ பிளான்டு ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம எழுதணும் அப்படின்னா அதான் 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 5 ஆண்டு திட்டங்கள் 1951 முதல் கிட்டத்தட்ட 2017 வரைக்கும் 12 5 ஆண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுல சில திட்டங்களுக்கு சில சிறப்புகள் இருக்கும், அதை மட்டும் கூடுதலா தெரிஞ்சுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 46வது கேள்வி, 8வது 5 ஆண்டு திட்டம் பொருளாதாரத்தின் தாராளமயமாக்கல் என்றும் அழைக்கப்படுகிறது. கரெக்ட் தான். இந்தியாவின் கடைசி 5 ஆண்டு திட்டம் 12வது 5 ஆண்டு திட்டம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 2012 முதல் 2017 வரைக்கும் 12வது 5 ஆண்டு திட்டம் அமல்ல இருந்திருக்கும். ஆனா 2015 அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு புது அமைப்பு உள்ள வந்ததுனால இந்த திட்டக்குழு தான் வந்து 5 ஆண்டு திட்டங்களை பிளான் பண்றாங்க. ஸோ அந்த பிளான் பண்ணக்கூடிய செல்லை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நிதி ஆயோக் வந்திருக்கும். அடுத்த ஆப்ஷன், 4வது 5 ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்டது 1966. ஸோ இந்த 3 இணையில 4வது 5 ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்டது 1966 இல்லை, 1969 டு 74 அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த 3 ஆண்டுகள் இந்தியா சீனா, இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அதுல கூடுதலாக ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னா, லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு ஒரு பிரதமர் உண்டு இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அமைதி மனிதர்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த போர் வந்த நேரங்கள்ல என்னெல்லாம் போருக்கு செலவிட முடியுமோ செலவிட்டு அந்த போரை வந்து வெற்றிகரமா முடிச்சிருப்பாரு. ஸோ இருந்த காசு எல்லாம் போருக்கு செலவழிச்சிட்டாங்க. இங்க பிளான் பண்றதுக்கு செலவழிக்கிறதுக்கு காசு இல்லை. ஸோ 5 வருஷத்துக்கு பிளான் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நிதி ஒதுக்கணும்ல, நிதி இருந்தால் தானே ஒதுக்குவாங்க. ஸோ நிதி இல்லை, அதனால அடுத்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு எந்த 5 ஆண்டு திட்டமும் தொடங்கவில்லை. ஸோ 4வது 5 ஆண்டு திட்டம் ஒரு 3 ஆண்டு திட்ட விடுமுறை காலம்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. 1969 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த கேள்விக்கு விடை 1 மற்றும் 2 சரி. இதுல முதல் ஆப்ஷன் பாருங்க, 8வது 5 ஆண்டு திட்டம் பொருளாதாரத்தின் தாராளமயமாக்கல். அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா வரக்கூடிய கேள்விகள்ல பார்ப்போம். 47வது கேள்வி, இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் வருவதற்கு முன்னே கீழ்கண்ட எந்த திட்டங்கள் நடைமுறையில் இருந்தது? பாரத் திட்டம், சர்வோதயா திட்டம், உழவர் திட்டம், பம்பாய் திட்டம். அப்ப 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னா நம்ம சொன்னோம் 1951 தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னகட்டியே இந்த திட்டங்கள்ல எதெல்லாம் இருந்துச்சு? பாரத் திட்டம் அப்படிங்கிறது இப்ப ரீசெண்டா வந்ததுதான். ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு ஸ்கீம் 2018 தான் கொண்டு வந்தாங்க. சர்வோதயா திட்டம் 1948 காந்தியடிகளால் கொண்டு வரப்பட்டது. அதாவது சமூக பொருளாதார நிலைகளை வந்து நம்ம மேம்படுத்தணும், பெரும்பாலும் ஏழைகளை பத்தி சிந்திச்சவங்க, கிராமங்களை பத்தி சிந்திச்சவங்க காந்தியடிகள். பொருளாதாரத்துல எங்கேயாவது கிராம பொருளாதாரம் அப்படின்னு வார்த்தை வந்தாலோ, ஏழைகளை பத்தி அது சம்பந்தமான ஒரு பொருளாதாரம் வந்தாலோ கண்ணை மூடிட்டு காந்தின்னு போட்டு வந்துடலாம். அதே மாதிரி தொழிற்சாலை பத்தி வந்தாலோ அல்லது கொஞ்சம் ஒரு பணக்கார ஒரு மக்கள் நடுத்தரத்துல இருந்து ஒரு அடுத்த லெவல் மக்களை பத்தி பேசினாலோ அது நேருன்னு போட்டு. ஸோ சர்வோதயா திட்டம் 1948 காந்தியடிகள். உழவர் திட்டம் அப்படிங்கிறது 2011 உழவர் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க. பம்பாய் திட்டம் 1944 கொண்டு வந்தாங்க. அதை பத்தி நம்ம ஃபர்தரா வரக்கூடிய கேள்விகளை பார்ப்போம். ஸோ இந்த கேள்விக்கு 2018 பாரத் திட்டம், 2011 உழவர் திட்டம், சர்வோதயா அப்படிங்கிறதும் பம்பாய் அப்படிங்கிறது மட்டும்தான் 5 இயர் பிளான் வர்றதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் சி 2 மற்றும் 4 அப்படிங்கிறது சரியான விடை. 48வது கேள்வி, வங்கி ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது 1949 தான். 1949 ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்டது. அதுல வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ் பண்ணாங்க. ஆர்பிஐ
1935 அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம். 49வது கேள்வி, எந்த 5 ஆண்டு திட்டம் காட்கில் யோஜனா, அது காட்டில் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கிறோம், டைப் மிஸ்டேக்குங்க. காட்கில் யோஜனா என்று அழைக்கப்படுவது 3வது 5 ஆண்டு திட்டம். நிறைய 5 ஆண்டு திட்டங்கள் இருக்குது, முக்கியமானது மட்டும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுல 3வது 5 ஆண்டு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன் முக்கியமானது அப்படின்னா, இவங்க இலக்கு நிர்ணயிச்சது அடுத்த 5 வருஷத்துல நம்ம இப்ப இருக்கிறத விட ஒரு 5.6% முன்னேறிடணும் அப்படின்னு நினைச்சாங்க. இலக்கு வந்து 5.6 இருந்துச்சு, ஆனா அவங்களுக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா 2.4 தான் கிடைச்சது. அதனால ஒரு நீங்க இலக்குல கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒர்ஸ்டான ஒரு எக்ஸிகியூஷன் 3rd 5 இயர் பிளான் தான். அதனால ஒரு தோல்வியில் முடிவடைந்த 5 ஆண்டு திட்டம் எதுன்னு கேட்டா கூட நீங்க கண்ணை மூடிட்டு 3வது 5 ஆண்டு திட்டம் போட்டு வந்துடலாம். 50வது கேள்வி, பின்வரும் 5 ஆண்டு திட்டங்களில் எது இலக்கு வளர்ச்சி எட்டி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 8வது 5 ஆண்டு திட்டம். 8வது 5 ஆண்டு திட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா 5.6 தான் வச்சிருப்பாங்க, ஆனா கிடைச்சது பார்த்தீங்க அப்படின்னா 6.8 கிடைச்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ 5.6 இருந்து 6.8 மாறி இருக்கும். சப்போஸ் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதிகபட்சமா தோல்வி அடைந்த திட்டம்னு 3வதுன்னு சொல்லிட்டீங்க, அதிகபட்சமா வெற்றி அடைந்ததுன்னு கேட்டாங்கன்னா 6வது 5 ஆண்டு திட்டத்தை நீங்க போட்டு வந்துடலாம். ஏன்னா 6வது 5 ஆண்டு திட்டத்துல 5.2 தான் வந்து இலக்கா வச்சிருப்பாங்க, ஆனா கிடைத்தது பார்த்தோம் அப்படின்னா 5.7 கிடைச்சிருக்கும். அது வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் 5 இயர் பிளான்னே சொல்லுவாங்க, 6வது 5 ஆண்டு திட்டம். 51வது கேள்வி, முதல் 5 ஆண்டு திட்டத்தில் எட்டிய வளர்ச்சி விகிதம். ஆப்ஷன் ஏ 3.6%. கிடைச்சது 3.6, ஆனா நம்ம பிளான் பண்ணது பாத்தீங்கன்னா 2.1 தான் பிளானே பண்ணோம். டார்கெட் 2.1, கிடைச்சது 3.6. இந்தியாவில் சுழலும் திட்டம் ஸ்டார்ட் பண்ணது 1978 தான். 1978 இந்தியாவுடைய சுழல் திட்டம் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு 2 ஆண்டுகளுக்கு மட்டும். அப்புறம் திரும்பவும் 1980 அடுத்த 5 இயர் பிளான் உள்ள வந்திருக்கும். எல்லாம் இந்த உட்கட்சி பூசல், ஒரு அரசியல் நிலைப்பாடு தெளிவா இல்லாதனாலதான் அந்த மாதிரி ஒரு விடுமுறை காலம்லாம் அறிவிச்சிருப்பாங்க. 66 to 69 போர் காரணமாக, இங்க 78 to 80 பார்த்தோம் அப்படின்னா அரசியல் உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. 53வது கேள்வி, 1990களின் தொடக்கத்தில் புதிய பொருளாதார கொள்கையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய சீர்திருத்தங்கள். ஆப்ஷன் ஏ, முதல் ஆப்ஷன் கொடுத்துருக்குது வர்த்தக தாராளமயமாக்கல் கொடுத்துருக்குறோம், கரெக்டு தான். பொதுத்துறை முதலீடு விலக்கல், அதுவும் கரெக்டு தான். எல்லாமே தனியார்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா 1991 எக்ஸாக்டா 1991 90களின் தொடக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. 91 ஜூலை 24 ஒரு புதிய பொருளாதார கொள்கை, ஒரு நியூ எக்கனாமிக்கல் பாலிசி, NEPன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புதிய பொருளாதார கொள்கை ஒன்று 1991 கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ பிரதமராக இருந்தக்கூடிய PV நரசிம்மராவ் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ நிதி அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங், PV நரசிம்மராவ் நமக்கு தெரியும், மன்மோகன் சிங் நிதி அமைச்சராக இருந்து அப்புறம் பிரதமராக இருப்பாங்க. ஸோ அப்போ நிதி அமைச்சர் தான் வந்து அப்போ இருக்கக்கூடிய ₹1 நோட்ல எல்லாம் வந்து சைன் போடுவாங்க. அப்போ ரூபாய் நோட்டுகளில் கையெழுத்திட்ட ஒரே பிரதமர் அப்படின்னு கேட்டாலும் மன்மோகன் சிங் தான். இந்த 1991 பத்தி ஒரு சின்ன டேம் சொல்லணும் அப்படின்னா LPGக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. LPG, எல் அப்படின்னா லிபரலைசேஷன், தாராளமயமாக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதாவது ஃபாரின்ல இருந்து கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 2வது பிரைவேட்டைசேஷன், P, தனியார் மயமாக்கல், கவர்மெண்ட்ல இருக்கிறதெல்லாம் வந்து பிரைவேட்டை கூட கொடுத்தாங்க. குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். இந்த ரெண்டையும் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா 3வது ஆப்ஷனுக்கு வந்துடும். தாராளமயமாக்கல் கொடுத்துட்டீங்க, தனியார் மயமாக்கல் கொடுத்துட்டீங்கன்னா அது உலகமயமாக்கல் தான். இந்த 3 பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணது தான் இந்த பொருளாதார கொள்கையோட மிகப்பெரிய பிளஸ். பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான இயர் அப்படின்னு கேட்டா கூட 1991 போட்டு வந்துடலாம்.
இதனால வந்து நம்ம பணவீக்கமும் வந்து கம்மியாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கொள்கையோட முக்கிய அம்சமாக இருந்தது. இதுல வறுமை ஒழிப்போ இல்ல விரைவான தொழில் மயமாக்கலோ சம்பந்தம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 and 2 அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி, நிதி ஆயோக்கில் உள்ள நிதி என்பதன் விரிவாக்கம் என்ன? நமக்கு நிதி ஆயோக் அப்படின்னு நம்ம தமிழ்ல படிச்சிருக்கோம். ஆக்சுவலா அது தமிழ்ல வந்து நிதி அப்படின்னா வேறொரு பொருளை கொடுக்கும். அது நிதி அப்படிங்கிறதுடைய தமிழாக்கம் தான். ஆப்ஷன் டி, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஏன் இந்த வாக்கியம் முக்கியம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நிறைய முறை எக்ஸாம்ல கேட்ட கேள்விதான். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 55வது கேள்வி, நிதி ஆயோக் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா மத்திய அமைச்சரவையின் தீர்மானத்தால் உருவாக்கப்பட்டது. இது சட்டத்தால் உருவாக்கப்பட்டது இல்லையா அப்படின்னு கேட்டா உருவாக்கப்படல. இது ஜஸ்ட் அரசியலமைப்பு சாராத ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு திட்டக்குழு இருந்தாங்க இல்லையா, 5 ஆண்டு திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், பிளான் பண்ணணும். அந்த ஒர்க்கை அப்படியே நிதி ஆயோக்ங்கிற டீம் பார்த்தாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கும் அரசியலமைப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. 56வது கேள்வி, 2024 நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் சுமன் பெரி அப்படிங்கிறவங்க தான். இப்பவும் அவங்க தான் இருக்கிறாங்க. 2024 நிதி ஆயோக்கில் தற்போதைய சிஇஓ தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்ரீ PBR சுப்பிரமணியம், இப்போ அவங்க தான் இருக்காங்க. நிதி ஆயோக்கோட முதல் சிஇஓ சிந்து ஸ்ரீ குல்லர் அப்படிங்கிறது. ஸோ மூணுமே கரெக்டு. சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அனைத்தும் அப்படிங்கிறது சரியான விடை. நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? நிர்வாக தலைவர் அப்படின்னா வழக்கமா பிற பிரிவுகள்ல பார்த்தோம் அப்படின்னா தலைவர் அப்படின்னு தான் வரும். ஆனா இந்த நிதி ஆயோக்கு மட்டும் துணைத் தலைவர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. 58வது கேள்வி, பின்வருவனவற்றில் நிதி ஆயோக்கின் செயல்பாடுகள் என்ன? கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்க. கூட்டுறவு கூட்டாட்சினா மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து எல்லா வகையிலையும் பயணிச்சாங்க அப்படின்னா அதான் கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொல்லுவோம். இந்த டேர்மை வந்து எடுத்துட்டு வந்தது கிரான்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் தான். அரசியலமைப்பு எழுதும் போது இந்த டேர்ம் எடுத்துட்டு வராரு. கிரான்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் கூட்டுறவு கூட்டாட்சி என்ற வார்த்தையை முதலில் நமக்கு கொடுத்தவங்க. ஸோ இந்த டேர்ம் கரெக்ட் தான். நிதி ஆயோக்கோட ஒரு ஒர்க்கில் இதுவும் ஒன் ஆஃப் த ஒர்க்கு தான். கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்கணும். 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி அனுமதி வழங்க. 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி அனுமதி வழங்கக்கூடியது இவங்க வேலை கிடையாது. ஆக்சுவலா 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும்போது நிதி ஆயோக்கே கிடையாது. 5 ஆண்டு திட்டங்கள் அதுக்கு ஃபைனல் அத்தாரிட்டி யார் அப்படின்னா NDC அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி கழகம் அப்படிங்கிறது 1952 ஆகஸ்ட் மாதம் துவங்கப்பட்டிருக்கும். அதற்கும் தலைவர் பிரதமர் தான். ஸோ இவங்களே பிளான் பண்ணிக்குவாங்க, இவங்களே அதுக்கு அத்தாரிட்டியும் பண்ணிக்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுல மாநில அரசுல இருந்து சார்ந்து சில உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க. இந்த நிதி ஆயோக்ல பார்த்தீங்கன்னா 5 முழு நேர உறுப்பினர்களும் இருப்பாங்க. அதுபோக ஒவ்வொரு மாநில அரசுல உள்ள நிதி அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் அதுல உறுப்பினர்கள் தான். 3வது பாயிண்ட், கிராமப்புற வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்த. கரெக்ட் தான். வரி விதிப்பது குறித்து மத்திய மாநில அரசுகளுக்கு ஆலோசனை வழங்குவது யார் அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி வந்த பிறகு ஜிஎஸ்டி கவுன்சில் தான். ஜிஎஸ்டி கவுன்சில் தான் வரி விதிப்பது குறித்து மத்திய மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்குறாங்க. ஸோ இந்த கேள்விக்கு நிதி ஆயோக்கின் செயல்பாடுகள்ல எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா 1 and 3 கரெக்டு. சாரி, இதுல கேட்டிருக்கு தவறான இணை கரெக்டா? அப்போ 1, 3 கரெக்ட்னா 2 மற்றும் 4 தான் தவறான இணை. ஆப்ஷன் டி. 59வது கேள்வி, எந்த 5 ஆண்டு திட்டம் சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி மற்றும் சமத்துவம் என்பதில் கவனம் செலுத்தியது? சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி அப்படின்னா இந்தியா சுதந்திரம் கிடைச்ச 50 வருஷத்துக்கு அப்புறம் தான் திராவிட கழகம் சமூக நீதியை நாங்கள் எடுத்துட்டு வந்தோம், வளர்ச்சியும் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த 5 ஆண்டு திட்டம் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கும். அப்போ சுதந்திரம் கிடைச்சி
50 வருஷம் கழிச்சுன்னா 1997 ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு 5 ஆண்டு திட்டம். அப்போ 97 அப்படின்னா 9வது 5 ஆண்டு திட்டம். அடுத்த கேள்வி, இந்தியா சீனா போர் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் போர் அதனால எந்த 5 ஆண்டு திட்டம் தோல்வியில முடிஞ்சு? ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 1962, 1965. 1962 இந்தியா சீனா போர், 1965 இந்தியா பாகிஸ்தான் போர். இந்த ரெண்டுலையும் வந்து நிறைய காசு செலவழிச்சது லால் பகதூர் சாஸ்திரி. அதுக்கப்புறம் தான் அந்த 3வது 5 ஆண்டு திட்டம் தோல்வியில் முடிவடைந்ததுன்னு பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் சி 3வது 5 ஆண்டு திட்டம். அடுத்த கேள்வி, பொறுத்துக. ஆர்பிஐ சட்டம். ஆர்பிஐ சட்டம் அப்படின்னா 1934. இந்த 1934 கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில ஹில்டன் யங் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமிட்டியின் அடிப்படையில் தான் ஆர்பிஐ 1935 உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆர்பிஐ சட்டம் 1934, ஆர்பிஐ உருவாக்கப்பட்டது 1935, ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்டது 1949. 35 கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு 37 தான் தலைமையிடம் மும்பைக்கு மாத்திருப்பாங்க. அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 3, 4, 2, 1. ஆர்பிஐ சட்டம் 1934, ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்டது 1949, தலைமையிடம் 37 மாத்திருப்பாங்க கல்கத்தால இருந்து மும்பைக்கு. ஆர்பிஐ உருவாக்கப்பட்டது 1935. ஆப்ஷன் பி கரெக்ட். 62வது கேள்வி, கால வரிசைப்படுத்துகையில் 3வது ஒரு திட்டம். இப்ப பாக்குறோம் பாம்பே திட்டம்னா என்னன்னு. பாம்பே திட்டம் அப்படின்னா 1944 ஒரு 8 முன்னணி தொழிலதிபர்கள் இன்க்ளூடிங் ஜேஆர்டி டாடா, ஜிடி பிர்லா, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கிய தொழிலதிபர்கள்லாம் சேர்ந்து தொழில்துறை மயமாக்கணும், தொழில்துறைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் பாம்பே திட்டம். 1944 முக்கியமானதுங்க. 2வது மக்கள் திட்டம் 1945 எம்.என். ராய் அவர்கள். மக்கள் திட்டம் அப்படின்னாலே மக்களுக்கு என்ன தேவை? ஒரு உணவு தேவை. அப்போ விவசாயம் உற்பத்தி தொடர்பான விஷயங்களை தேசியமயமாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட கொண்டு வந்த மக்கள் திட்டம் 1945. 3வது காந்திய திட்டம் 1944 தான் ஸ்ரீமன் நாராயண அகர்வால் அப்படிங்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுவும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய திட்டம் தான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், காந்திய திட்டம், காந்தி அப்படின்னாலே கிராமப்புறம், விவசாயம், ஏழைகள், அதுதான் பொருளாதாரம். அதான் காந்திய பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. ஸோ கால வரிசைப்படுத்துகையில 3வது வரக்கூடிய திட்டம் பாம்பேயும் காந்திய திட்டமும் 1944 தான். மக்கள் திட்டம் தான் 1945. ஸோ ஆப்ஷன் 2 அப்படிங்கிறது சரியான விடை. ரிசர்வ் வங்கி குறை தீர்ப்பாயம். குறை தீர்ப்பாயம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது 95 கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் 2006 சின்ன திருத்தம் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2021 திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது 1995. குறை தீர்ப்பாயம் அப்படிங்கிறதுனா ஜஸ்ட் இப்போ நமக்கு என்னென்ன குறைகள் இருக்குதோ, எனக்கு பேமெண்ட் கிரியேட் ஆகலை, அக்கௌண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு என்ன சொல்லுவோம், இப்போ கஸ்டமர் கேர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ரிசர்வ் வங்கியால் பிற வங்கிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்குள்ள ஒரு குறை தீர்ப்பாயம். 64வது கேள்வி, 1770 இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் வங்கி இம்பீரியல் வங்கி அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஆக்சுவலா இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் வங்கி இந்துஸ்தான் வங்கின்னு சொல்லுவாங்க. இந்துஸ்தான் வங்கி கொல்கத்தால தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இயர் 1770 கரெக்ட் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 2வது ஒழுங்குமுறை சட்டம் 1949. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ரெகுலேஷன் ஆக்ட் 1949. அந்த இதில் பிரிவு 22 என்ன சொல்லுதுன்னா, ஆர்பிஐட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கியிருக்கணும், அதாவது லைசன்ஸ் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து கமர்ஷியல் பேங்க், வணிக வங்கிங்கிறது ஸ்டார்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். கம்பெனி ஆக்ட் 2013 ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஒரு 500 கோடி ரூபாயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் அந்த பிரிவு சொல்லுது. ஸோ முதல் ஆப்ஷன் தப்பு, 2வது ஆப்ஷன் கரெக்டு. கேட்டிருக்கிறது சரியான கூற்று 2 மட்டும் சரி.
இதுல இருந்து ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் வங்கி இந்துஸ்தான் வங்கி 1770 கொல்கத்தால. அடுத்த கேள்வி, பொருந்தாத இணை வங்காள வங்கி. வங்காள வங்கி அப்படிங்கிறது 1809 கொடுத்துருக்குறோம். இந்த வங்காள வங்கி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன பேர்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கல்கத்தா வங்கின்னு 1806 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1806 பெயர் மாற்றம் செஞ்சது தான் வங்காள வங்கின்னு 1809 வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். ரெண்டாவது பம்பாய் வங்கி. பம்பாய் வங்கி 1840 அது மாற்றி கொடுத்துருக்குறோம். மூணாவது ஆப்ஷன்ல இருக்கு இல்லையா 1840, அதுதான் பம்பாய் வங்கி ஸ்டார்ட் பண்ணது. மெட்ராஸ் வங்கி 1843 ஜூலை 1 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மெட்ராஸ் வங்கி 1843 ஜூலை 1 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பம்பாய் வங்கி 1840 ஏப்ரல் 15 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெண்டும் நம்ம அப்படியே ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்குறோம். இதில் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி என்னன்னா, இந்த 3 பேங்கையும் மெர்ஜ் பண்ணி தான் இம்பீரியல் வங்கி அப்படின்னு 1921 மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. வங்காள வங்கி, பம்பாய் வங்கி, மெட்ராஸ் வங்கி, இந்த 3ஓட இயர் பார்த்துக்கோங்க. இந்த 3 மெர்ஜ் பண்ணி தான் இம்பீரியல் வங்கின்னு 1921 ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் அப்போது இருந்த ரிசர்வ் பேங்க். நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி, அதாவது ஆர்பிஐ நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க் எதுன்னு கேட்டால் இம்பீரியல் பேங்க் தான். 1921 மெர்ஜ் பண்ணாங்க இந்த 3 பேங்கையும். இந்த இம்பீரியல் பேங்க் தான் எஸ்பிஐ அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது. எந்த வருஷம்னா 1955. 1955 இம்பீரியல் வங்கி எஸ்பிஐ அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது. அப்புறம் நிறைய பேங்க்லாம் சேர்ந்து தேசியமயமாக்கப்பட்டது. அதை பற்றி நம்ம ஃபர்தராக வரக்கூடிய கேள்விகளில் பார்ப்போம். ஸோ 65 கேள்விகளுக்கு ஆன்சர் பார்த்துருக்குறோம். இந்த 65வது கேள்விக்கு பொருந்தாத இணை 2 மற்றும் 3. மேக்ஸில் ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருந்தோம். இந்த மேக்ஸுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன், எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். இன்னைக்கு அதற்கான ஒரு எழுதுறதுக்கான ஒரு டூல் இதில் இல்லை. ஸோ 2வது வீடியோவில் உங்களுக்கு அந்த குறைகளை நம்ம நிவர்த்தி பண்ணிடுவோம். 66வது ஆப்ஷன் எது சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் ஜஸ்ட் உங்களுக்கு நான் ரிட்டனாக ஒரு ஓரலாக சொல்கிறேன். 1 மற்றும் 2 ஆன்சர் கரெக்டு. இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு 2 இலக்கு எண்ணு, உதாரணத்துக்கு நீங்கள் 63 அப்படின்னு வச்சுக்கிறீங்கன்னா இடவளமாக மாற்றுறாங்க. இடவளமான 63ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 36ன்னு மாற்றிக்கலாம். அப்படி மாற்றும் போது 2 நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸு 36ஆக இருக்கணும். நம்பர் 1 கண்டிஷன். சரிங்களா? ரெண்டாவது, அந்த எண்ணை பொறுத்தவரை எது சரின்னு கேட்டிருக்காங்க. இலக்கங்களின் வித்தியாசம் 4 இருக்கணுமா. இலக்கங்களின் வித்தியாசம் 4 இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 37ன்னு எடுத்தீங்கன்னா 3க்கு 7க்கு வித்தியாசம் 4, அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த எண்ணின் மதிப்பு 84ஆக இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 84 நம்ம எடுத்துக்கோமே, இலக்கங்களின் வித்தியாசம் 4 கரெக்டு, எண்ணின் மதிப்பு 84 இருக்கலாம். எண் எப்போதும் ஒரு கலப்பு எண்ணாகும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ கலப்பு எண்ணாகும் அப்படின்னா அது நம்ம பகு எண் பகா எண் சொல்லுவோம் இல்லையா, காம்போசிட் நம்பர், அதுவாக இருக்கலாம்னு கொடுத்துருக்குறாங்க. அதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 66வது கேள்விக்கு ஆப்ஷன் டி கரெக்டு, 1 மற்றும் 2. அது ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃபாக கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக உங்களுக்கு புரியும். 67வது கேள்விக்கு ஆன்சர் 2.8. 68வது கேள்விக்கான ஆன்சர் 375, ஆப்ஷன் சி. 69வது கேள்விக்கான ஆன்சர் 5909. 70வது கேள்விக்கான ஆன்சர் 7, 11, 13. இந்த கேள்வியில் ஜஸ்ட் சின்ன கான்செப்ட் தான். எல்லாமே நீங்கள் ஒரே நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பாக, அதாவது இந்த 6 டிஜிட் இருக்கு இல்லையா, 111111, இந்த 6 டிஜிட்டுமே இந்த 3 எண்களால் வகுப்படும் அப்படிங்கிறது ஒரு ரூல். நீங்கள் இந்த 444 அப்படின்னு நீங்கள் எடுத்தாலும் கூட 4 காமனாக எடுத்தீங்கன்னா இந்த 3 எண்களால் வகுப்படும். சப்போஸ் 3333ன்னு எடுத்தீங்கன்னா 3 காமனாக எடுத்தீங்கன்னா அது ட்ரிபிள் இந்த மாதிரி ஆயிரும் இல்லையா, 61 அந்த ஸ்டேஜுக்கு மாறிடும். அப்போ இந்த 3 எண்களால் வகுப்படும், அந்த மாதிரி இருக்கும். 71வது கேள்வி ஆன்சர்
400 ஆப்ஷன் சி. 72வது கேள்வி ஆப்ஷன் சி. 73வது கேள்வி ஆப்ஷன் பி 4.49. 74வது கேள்வி ஆப்ஷன் சி 8. 75வது கேள்வி சி 49. ஸோ 75 கேள்விகளுக்கு ஆன்சர் பார்த்துருக்குறோம். இந்த மேக்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் வரக்கூடிய தேர்வுகளுக்கு உங்களுக்கு நான் ரிட்டனா ஒரு பென்சில் டூல் எழுதுற மாதிரி உங்களுக்கு மாற்றி கொடுத்துட்றேன். ஜஸ்ட் இப்போ முதல் தேர்வுக்கும் 2வது தேர்வுக்கு மட்டும் PDF ஆக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். ஸோ 75 கேள்விகளை பார்த்துருக்குறோம். நம்ம செய்ய வேண்டியது ஒவ்வொரு தேர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்மளால் எவ்வளோ டெப்த்தாக படிக்க முடியுமோ அவ்வளோ டெப்த்தாக படிக்கிறோம். ஒரே ஒரு விஷயம்தான், எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம், படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா பின்வாங்குதல் மற்றும் பின்மூலையில் கூட வரக்கூடாது அப்படிங்கிறது செட் பண்ணிக்கிறோம். என்ன வந்தாலும் ஏற்றுக்கணும், இதை விட நம்ம கேவலமாக போனாலும் அதையும் ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும். அதுதான் ஒரு போட்டித் தேர்வுக்கு முக்கியமானது. அதனால தான் அதுக்கு பேரே வந்து போட்டித் தேர்வுன்னு வச்சுருக்கிறாங்க. இல்லைன்னா சாதா தேர்வுன்னு வச்சுருக்கலாம். போட்டித் தேர்வு அப்படின்னா எல்லா மனநிலையும் வந்து தெளிவாக இருக்கணும், நீங்கள் படிக்கக்கூடிய நிலையும் தெளிவாக இருக்கணும். நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க குரூப் 4 கொஸ்டினை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி கேள்விகள் நம்ம எதிர்பார்த்து தான் போகணும். எப்போவுமே வந்து எதிர்பாராததான் எதிர்பார்க்கணும் போட்டித் தேர்வுகளில். அப்போ கொடுத்துக்கப்பட்ட கேள்விகளில் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்க வேலைக்கு போயிருக்கிறாங்க. நம்மளும் அர்த்தம் பண்ண போகிறோம். வரக்கூடிய நாட்கள் இன்னும் தொடர்ந்து பயணிப்போம். தேங்க்யூ.